விட வேண்டாம். அவர் சட்டப்பூர்வமான இன்றைக்கு என்ன சட்டம் இருக்கிறது, அந்த சட்டப்பூர்வமான செயல்பாடுகளை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. ஆகவே பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இதையெல்லாம் வலியுறுத்தி எங்களுடைய செய்தி தொடர்பாளர் மாநில பொதுச் செயலாளருமான அண்ணன் கூட்டா காவல் அவர்கள் பேசுவார்கள். அந்த கோரிக்கைகளை வைத்தார்கள். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் ஏதோ வீதியில் இறங்கி போராடுகிற கூட்டம் என்று எண்ணிவிட வேண்டாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆட்சியாளர்களே. குடிசைவாழ் மக்கள் குமரி எழுந்தால் கோட்டை மேடும் குப்பை மேடாகும் என்பது ஆட்சியாளர்களே, இங்கு இருக்கக்கூடிய மின்சாரத்துறையே புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாங்கள் பேசிவிட்டு கலைந்து போகிற கூட்டம் அல்ல. காற்றாற்றில் கலைந்து போகிற களிமண் விருந்துகள் கிடையாது. காற்றாற்றை புதுப்பிக்கிற கல்பாறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தைகள் கடந்த கால போராட்டங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு போராட்டமாக எண்ணி பாருங்கள். எத்தனை விதமான போராட்டம், எத்தனை விதமான ஆர்ப்பாட்டம். நாங்கள் போராடிதான் ஒவ்வொரு வெற்றியும் நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே போராட்டம் எங்கள் புதியதல்ல. தொடர்ச்சியாக சொல்கிறோம், நாங்கள் போராட தெரிந்தவர்கள் தான், எதற்கும் தெரிந்தவர்கள் தான். ஆனால் அரசு ஊழியர்களை தயவு செய்து கொள்கிறோம், நீங்கள் பழிவாங்காதீர்கள். அரசு ஊழியர்களை பழிவாங்காதீர்கள். அதுவும் குறிப்பாக மின்துறையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நீங்கள் பழிவாங்காதீர்கள் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றே என்று புரிந்து கொள்ளுங்கள். இருட்டும் திருட்டும் முடிவுக்கு வரும். ஒரு காலம் அதிகாரமும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கைக்குள் வரும். அப்போது இருக்கிற இந்த மின்துறையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நாளைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக வரக்கூடியவர் தான் எங்கள் அண்ணன் கூட்டா காவல் அவர்கள். ஏன் இப்படி முடியுமா? இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுவிட்டது. எங்கள் தலைவர் 24 மணி நேரமும் மக்களுக்கான ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் புலங்கி கொண்டிருக்கிறார். இங்க சட்டமன்றத்தில் முறை கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த தோழர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்படி மக்களுக்கான கோரிக்கைகளை நாங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கே நீங்கள் ஓரோருத்தரை காட்டினால் நாங்கள் எங்கே போயிருப்பது, யாரை கேட்பது? ஆகவே நாங்கள் கேட்பது உரிமை, கேட்பது பிச்சை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களை அடிமைத்தனமாக நடத்தினால் அது அந்த காலம். இது தலைவர் திருமாவளவனுடைய காலம், இது விடுதலை சிறுத்தைகளோட காலம். யார் ஆட்சி ஆண்டாலும் கவலை கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வீதியில் இறங்கி போராடி எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுத்தருவேன். மின்சாரத்துறையே எங்களை பற்றி ஆய்வு புரிந்து கொள்ளுங்கள். உணவுத்துறையே இங்கே இந்த ஊழியர்கள் பேசப்பட்ட அத்தனை கோரிக்கைகளை நீங்கள் பதிவு செய்து உடனடியாக தமிழக முதல்வருக்கு நீங்கள் அவர் கவனத்தை எடுத்து செல்ல வேண்டும். இங்கே அரசியல் கட்சிகள் தலையீடு இருக்கிறது. அரசியல் கட்சிகள் தலையிடுவதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்படவில்லை, நிராகரிக்கப்படுகிறது. ஆகவே இங்கே அனைத்து தொழிற்சங்கத்திற்கும் இங்கே அலுவலகம் இருக்கிறது. அதேபோல் அந்த தொழிற்சங்கத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கத்திற்கும் நீங்கள் அலுவலகத்தை தர வேண்டும். அதற்கான உரிமைகளை நீங்கள் நிலைநாட்டி தர வேண்டும். உங்களுக்கான உரிமையை நாங்கள் போராடி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தொடர்ந்து இந்த போராட்டம் மேலோங்கும், தலைத்தோங்கும் என்பதை கூறுகின்ற ஆட்சியாளர்களே, மின்சாரத்துறையே, இங்க இருக்கக்கூடிய மின் பரிமாற்ற தஞ்சை மாவட்ட மின்சார அதிகாரிகளே, உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் ஏதோ வீதியில் கட்டிருக்க சென்று வருவார்கள் என்று நினைத்துவிடார்கள். தொடர்ந்த போராட்டம் நிறைவேற என்றால் தொடர் போராட்டம் கைவிடுக்கும் என்பதை நிறைவேற்றலை கூறுகின்ற வாய்ப்பு விட்டுகளை விளைவுகளை நன்றி. வணக்கம்.